அதிகாரம் 59. இந்த அதிகாரத்தில் பாவமும் தேவனுடைய கிருபையும் விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம் பெருகும்போது தேவனுடைய கிருபையும் பெருகுகிறது. பாவிகள் மேலும் மேலும் துணிகரமாய் பாவம் செய்கிறார்கள். அவர்களுடைய கால்கள் பொல்லாப்பு செய்ய ஓடுகிறது. அவை குற்றமில்லாத இரத்தத்தை சிந்த தீவிரிக்கிறது. மனுஷர் மத்தியிலே சமாதானம் இல்லை. அவர்களுடைய இருதயத்தில் வஞ்சகமும் கேடும் நிரம்பி இருக்கிறது. அவர்கள் கால்கள் இரத்தம் சிந்த தீவிரிக்கிறது. ரோமர் 3:15. இந்த அதிகாரத்தில் மீட்பரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கும் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சீயோனில் இருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும், நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. ரோமர் 11:26-27. கர்த்தருடைய ஜனங்கள் அவருக்கு விரோதமாக பாவம் செய்கிறார்கள். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் தங்களுக்கு தொடர்ந்து வராதபடிக்கு அவர்களே அதை தடுத்து நிறுத்தி விடுகிறார்கள். பாவிகள் தங்கள் மீது தேவனுடைய நியாய தீர்ப்பை வரவழைத்துக் கொள்கிறார்கள். தேவன் அவர்களுடைய பாவங்களின் நிமித்தம் தம்முடைய நீதியான நியாய தீர்ப்புகளை அவர்கள் மீது அனுப்புகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் பாவிகளாக இருந்தாலும் அவருக்கு விரோதமாக கலகம் பண்ணினாலும் கர்த்தர் தம்முடைய கிருபையினால் அவர்களை மீட்டுக் கொள்ளும் உபாயங்களை மேற்கொள்கிறார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் மீது இன்னும் கிருபையும் இரக்கமும் உள்ளவராகவே இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தோடு ஏற்படுத்திக் கொண்ட சமாதானத்தின் உடன்படிக்கையை இன்னும் கனம் பண்ணுகிறார்.